இன்றைய தலைப்பு செய்திகள். ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு பேட்டி. விஜய் பிரச்சாரம் செய்ய தடை ஏன்? தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டை போடுகிறதா காவல்துறை? 4 மணி நேர அனுமதி வெறும் 1 மணி நேரமாக குறைக்கப்பட்டது ஏன்? திமுகவின் தோல்வி பயம் காட்டமாக விமர்சிக்கும் தேவக. தமிழக அரசியல் களம் தற்போது அனல் பறக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் அவர்களின் பிரச்சார பயணத்திற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடப்படுவதாக கூறி அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அனுமதி மறுப்பு என்ன நடந்தது? இன்று சென்னையில் தேவக தலைவர் அவர்கள் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தது. இதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலர் முதலில் மாலை 2 மணி முதல் 6 மணி வரை, அதாவது மொத்தம் 4 மணி நேரம் அனுமதி வழங்கியிருந்தார். ஆனால் அடுத்த 1 மணி நேரத்திலே அந்த அனுமதி அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது. 4 மணி நேரம் என்பது வெறும் 1 மணி நேரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்களின் அழுத்தமும் மிரட்டலும் இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமாக சாடியுள்ளார். திமுக மீது நேரடி தாக்குதல். இது குறித்து பேசிய ஆதவ் அர்ஜுனா, தமிழக மக்களின் பேராதரவை பெற்றுள்ள ஒரு தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களின் ஜனநாயகம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை சின்னத்துடன் எழுப்பினார். மேலும் தேவக தலைவர் மீது மக்கள் வைத்துள்ள அன்பை கண்டு திமுக தோல்வி பயத்தில் நடுங்குவதாகவும் அதிகாரிகளை பயன்படுத்தி சதி வேலைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் செயலில் திமுக அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஏற்கனவே இது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தேவக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எதுவாக இருந்தாலும் சட்டப்படியும் ஜனநாயக வழியிலும் எதிர்கொள்வோம் என்றும், தங்களுக்கு எதிரான சதி செயல்களை முறியடித்து பிரச்சார உரிமைகளை மீட்டெடுப்போம் என்றும் தேவக உறுதியாக தெரிவித்துள்ளது. சர்வதிகார போக்கை கையில் எடுத்துள்ள திமுகவிற்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என ஆதவ் அர்ஜுனா எச்சரித்துள்ளார். விஜயின் பிரச்சாரத்திற்கு விதிக்கப்படும் இந்த தடைகள் அவர் மீதான மக்கள் செல்வாக்கை இன்னும் அதிகரிக்குமா அல்லது பிரச்சாரத்தை முடக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.